வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை. தெரிந்த கோயில் தெரியாத ரகசியம். மதுரையின் தெய்வ திருமணங்களும் தெய்வ திருப்பணிகளும் பாகம் 5. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கல்யாண பந்தியினை மதுரை சேதுபதி பள்ளியில் ஏப்ரல் 27 அன்று மாலை மாப்பிள்ளை விருந்து, அதாவது சொக்கநாதருக்கு திருக்கல்யாணத்திற்கான மாப்பிள்ளை விருந்துக்கு சேவையில் எங்கள் சேவையாளர் குழு சார்பாக இறை சேவையாக பக்தர்களுக்கு கல்யாண பந்தி பரிமாறுவதற்கான சேவையில் காலை முதல் இரவு வரை வெகு விமர்சையாக உறவு பரிமாறுதல் வேளையில் சிறப்பாக எங்கள் குழு செய்ததும், மாப்பிள்ளையாக சொக்கநாதர் மதுரையில் உள்ள மீனாட்சி திருக்கல்யாணத்திற்காக மீனாட்சிக்கு மனம் மாப்பிள்ளையாக கையிலாயத்திலிருந்து வரும் சிவபெருமான் இங்கு தனது சிவகண்ணனுடன் பெண் வீட்டு சார்பாக பட்டத்து அரசியான மீனாட்சியின் பட்டாபிஷேகம் முடித்து கல்யாண பெண்ணாக பெண் வீட்டு சார்பாக மாப்பிள்ளை விருந்து மாலை 4 மணி முதல் ஆரம்பித்து விருந்துகளை காய்கறிகளை எங்கள் வீட்டு பெண் சார்பாக ஊர் மக்கள் 1 கோடி காய்கறிகளை வெட்டி கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளின் பிரமாதம் என்பது பாட்டினை போல வெரைட்டி ரைஸ்களும் சர்க்கரை பொங்கலும் வெஜிடபிள் பிரியாணி வடை குருமா இனத்தை பரவசமாக மக்களின் அன்பு மலையில் பரிமாறும் போது ஆகா. வணக்கம். மதுரையிலிருந்து தனலட்சுமி ராஜா. எங்க குழு சத்குரு ஐயா பழனிசுவாமிகள் சேவையாளர் குழு நாங்க துவங்கியிருக்கோம். இதுல தலைவியா நான் இருக்கேன். எங்க குழு கிட்டத்தட்ட 4 வருஷமா இந்த சேவையை பண்ணிட்டு இருக்கோம். இதுல மீனாட்சி திருக்கல்யாணம்ன்றது இந்த 3 வருஷமா ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கிறதுக்கு நாங்க எங்களோட சேவையாளர் குழு இதுல பதிவு பண்ணி நாங்க எங்க சேவையை தன்னார்வலர்களா பண்றோம். இது மட்டும் இல்லாம எங்க சேவையாளர் குழு நிறைய இதோட இந்த திருக்கல்யாணம் எங்களுக்கு 100வது உழாரப்படி 100வது கும்பாபிஷேகம் 100வது அன்னதான சேவையை அதை பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எங்க குழு எல்லாருமே ஓரளவுக்கு ஃபேமிலி உமன். நாங்க இல்வாழ்க்கையில் இறைவனை தேடுவது எப்படி, இது மத்த சேவையாளர் குழு மாதிரி கிடையாது. இது மாவட்ட வாரியா எல்லாருமே இருக்காங்க. எல்லா மாவட்டத்துல இருக்க பெண்கள், குடும்ப பெண்கள் தான் எல்லாருமே எங்களோட வாழ்க்கையில இறை சேவையை ஒரு பங்கா எடுத்துட்டு இந்த 45 வயசுக்கு மேல நாங்க எங்களுக்கு இறை சேவையை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இதுல எல்லாருமே எஜுகேட்டட், எல்லாருமே டீச்சிங் ப்ரொஃபஷன், எல்லாருமே தொழில் செய்யற பெண்கள், எல்லாருமே வீட்டு பெண்கள், அந்த மாதிரி ஃபேமிலி உமன்ஸ் தான். இந்த சேவையை நாங்க ரொம்ப 96, 97, 98 மேசிவா எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சேவையும் எந்த சத்தமும் இல்லாம எல்லாரும் எங்களோட உண்மையான சேவையை தான் கொடுத்துட்டு இருக்கோம். எந்த பணமும் இல்லாம எந்த எதுவுமே பண்ணாம எங்களோட சேவை நடத்திட்டு இருக்கோம். இதுக்கு எங்களோட குழு உறுப்பினர்களுக்கு தான் இது நன்றி சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு பெண்களும் அவங்க வீட்டுல இருந்து வெளியே வரப்ப ஏதாவது நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது இந்த கோயில் மூலம் தான் செய்யலாமா நினைக்கிறாங்க. அப்படி இந்த செய்யறாங்க. தன்னலம் இல்லாத, எதையும் எதிர்பார்க்காம, யாருன்னே தெரியாத முகங்களுக்கு நாங்க எங்க சேவையை சமர்ப்பணமா இறைவனுக்கு நாங்க அர்ப்பணிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றிமா. தனலட்சுமி ராஜா.